வணக்கம். இந்த வீடியோவில் 18 மாத DADR நிலுவைத் தொகை குறித்து புதிய அறிவிப்பு, அரசு ஊழியர்களுக்கு முக்கிய தகவல் சார்ந்து விவரங்களை பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அரசு துறையில் பணிபுரியக்கூடிய அரசு ஊழியர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அகவலைப்படி நிலுவைத் தொகை, புதிய ஊதிய குழு பற்றிய தகவல்கள், சம்பள உயர்வு கணக்கீடு சார்ந்த அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. கடந்த 2025-2026 நிதியாண்டுக்கான பட்ஜெட்டில் அரசு ஊழியர்களும் ஓய்வூதியர்களும் அரசு அகவலைப்படி அரியர் தொகையை வழங்குவது சார்ந்து ஒரு பெரிய அறிவிப்பை வெளியிடும் என்று நம்பினார்கள். ஆனால் அறிவிக்கப்படவில்லை. இந்த நிலையில் NCJCMன் செயலாளர் சிவகோபால் மிஸ்ரா நிதி அமைச்சகத்துக்கு கடிதம் எழுதியிருந்தார். அந்த கடிதத்தில் COVID-19 தொற்றுநோய் காலத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 18 மாத கால அகவலை நிவாரணம் ஆகியவற்றை நிலுவைத் தொகையினை விடுவிக்குமாறு வலியுறுத்தியிருந்தார். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புகளின்படி நாட்டின் பொருளாதார நிலைமை திருப்திகரமாக இருப்பதை கருத்தில் கொண்டு COVID-19 தொற்றுநோய் காலத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு செலுத்த வேண்டிய 18 மாத அகவலை நிவாரண நிலுவைத் தொகையை ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு திருப்பித் தர வேண்டும் என்று நாங்கள் அரசிடம் கோரிக்கை விடுத்து வருகிறோம் என்று எழுதினார். இந்த நிலையில் ஒருவேளை DA அரியர் தொகை வழங்கப்பட்டால் எவ்வளவு தொகை கிடைக்கும்? இதில் மிக முக்கியமாக இதில் கிடைக்கக்கூடிய தொகை என்பது ஊழியர்களுடைய சம்பளம் மற்றும் அவர்களுடைய தர ஊதியத்தை பொறுத்து அமையும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதை உதாரணம் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும். லெவல் 1 ஊழியர்கள் தோராயமாக குறைந்தபட்சம் 11,800 ரூபாய் முதல் அதிகபட்சம் 37,554 ரூபாய் வரை பெறுவார்கள். லெவல் 13 ஊழியர்கள் குறைந்தபட்சம் 1,44,200 ரூபாய் முதல் அதிகபட்சம் 2,18,200 ரூபாய் வரை பெறுவார்கள். லெவல் 14 ஊழியர்கள் குறைந்தபட்சம் 1,82,200 ரூபாய் முதல் அதிகபட்சமாக 2,24,100 ரூபாய் வரை பெறுவார்கள். இருப்பினும் இங்கு குறிப்பிடப்பட்ட புள்ளி விவரம் தோராயமானது. பணியாளர்கள் பெறக்கூடிய உண்மையான தொகை என்பது மாறுபடும். மோடி அரசின் இந்த முடிவின் காரணமாக கோடிக்கணக்கான மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் பணவீக்கத்திலிருந்து நிவாரணம் பெறுவார்கள். இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.